Hello friends, welcome to Bell Math Education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC Combined Stat examக்காக Mathematicsல Unit 8ல Statics பத்தி நாம பார்க்க போறோம். இது வந்து Combined Stat exam மட்டும் இல்ல, ASI, Forest Subordinate Service எல்லாத்துக்குமே வந்து இது common. So அந்த exam prepare பண்றவங்களும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நாம் ஸ்டாட்டிக்ஸில் நான் பேசிக் என்னங்கிறது முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அதே தான் லைட்டாக உங்களுக்கு டச்சப் பண்ணிவிட்டு ரிமைனிங் திங்ஸ்க்கு நான் போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருப்போன்னா, இந்த செவரல் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகும்போது அதோட ரிசல்டண்ட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த அவுட்புட் ரிசல்டண்ட்டும் இதோட இண்டிவிஜுவலும் வந்து ஆட் பண்ணுறதும் வந்து ஈக்குவலாக இருக்கும் நம்ம சொல்லுவோம். அந்த இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் வந்து நாம் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபைனல் வந்து ரிசல்டன்ட் ஆர் அப்படிங்கிறத டினோட் பண்ணுவோம். இதுதான் வந்து பேசிக் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வந்து P+Qவாக இருக்கும். அதோட ரிசல்டன்ட்டு வந்து அதே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் வந்து அதோடைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். P டிஃப்ரென்ஸ் Qவாக இருக்கும். எது மேக்ஸிமமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். அதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எது கிரேட்டர் மேக்னிடியூடோ அந்த டைரக்ஷனில் வந்து ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் சேம் டைரக்ஷனில் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா, ஒரு பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ நம்ம முன்னாடி ரெண்டு பாயிண்ட்ல சொன்ன மாதிரி இதுக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு வந்து சில லாஸ், பேசிக் லாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அதில் ஃபண்டமெண்டல் லா வந்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ அந்த பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா PQ ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. அப்படின்னா என்னன்னா, இதோட ரிசல்டன்ட் வந்து டயக்னலாக இருக்கும். ஒரு பேரலோகிராம் நம்ம வரைஞ்சோன்னா இதை வச்சு இதோட டயக்னலில் தான் வந்து என்ன இருக்குன்னா ரிசல்டன்ட் வந்து இருக்கும். அதுதான் வந்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து சொல்லுது. இப்போ இந்த டயக்ராத்துலேருந்து நாம் வெக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொன்னால் என்னென்னா AB + AD, அதாவது டூ ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணுறோம். ஏபிங்கிறது P, ADங்கிறது Q. ஆட் பண்ணும்போது வர ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா R, அது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா AC. ஸோ வெக்டார் ரெப்ரசன்டேஷன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஃபோர்ஸஸ்னால் நம்மளுக்கு வந்து பேரலோகிராம் ஃபார்ம் ஆகும். அதோட ரிசல்டன்ட் வந்து பேரலோகிராமோட டயக்னலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸ்பிரஷன். இதை பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின் இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி சம் இல்லாமல் எந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்காது. மினிமம் ஒரு கொஸ்டின் ஆகுது இதில் இருக்கும். மோர் தென் ஒன் கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் கேட்டிருக்காங்க. அதனால் இதை ஒமிட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் நான் முன்னாடி சொல்லும் போது ரிசல்டன்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த ரிசல்டனும் எந்த டைரக்ஷன் எந்த ஆங்கிளில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Pங்கிறதும் Qங்கிறதும் ஏங்கிற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அது ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ஃபாங்கிறது என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டூ ஃபோர்ஸஸ் PQங்கிறது டூ ஃபோர்ஸஸ், ரெண்டும் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னா ஏங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸஸுக்கும் இருக்க ஆங்கிள் வந்து என்னன்னா ஆல்ஃபா. இப்போ பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் படி இதோட ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு டயக்னலில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ்ல தான் வந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரிசல்டன்ட் ஆரோட மேக்னிடியூட் என்ன, இது வந்து இந்த ஃபோர்ஸஸ்லேருந்து என்ன ஆங்கிளில் இருக்கும், அதாவது இந்த Pங்கிற ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் என்ன ஆங்கிள், அதை தான் நம்ம பையின்னு டினோட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து டைரக்ஷன் யூஸ் பண்ணுறக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ R and பை கண்டுபிடிக்கிறதா இந்த இது. ஸோ R கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √P² + Q² + 2PQ cos ஆல்ஃபா. PQங்கிறது ஃபோர்ஸஸ், இந்த ஆல்ஃபாங்கிறது ABக்குள்ள இந்த ஃபோர்ஸஸ் PQக்குள்ள இருக்கிற ஆங்கிள். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. இதே மாதிரி tan பைங்கிறது Q sin ஆல்ஃபா பை P + Q cos ஆல்ஃபா. இதுலேருந்து பை = tan இன்வர்ஸ் ஆஃப் Q sin ஆல்ஃபா பை P + Q cos ஆல்ஃபான்னு எழுதியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரிசல்ட். இதிலிருந்து சில ஸ்பெஷல் கேசஸ் நாம் பார்ப்போம், இல்லைன்னா டைரெக்டாக ப்ராப்ளம். அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நீங்கள் மற்றதெல்லாமே போட முடியும். ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், R and பை கால்குலேட் பண்ணுறது. இப்போ இதிலிருந்து சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் நான் சொன்னேன்ல. இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கிற ஆங்கிள் வந்து 90 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்,
இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸுக்கு இருக்க ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் ஆல்ஃபாங்கிறது 90 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்துடும். இப்போ காஸ் 90யா, காஸ் 90 நம்மளுக்கு 0 ஆயிரும், சைன் 90 1. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம அந்த பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஆர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா காஸ் 90 0 ஆயிரும். அடுத்தது tan பை வந்து எனக்கு q பை பி, சைன் ஆல்ஃபா 1 காஸ் ஆல்ஃபா 0, ஸோ q பை பின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்பாங்க, பி அண்ட் கியூ ஆக்ட் அட் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர்னா தென் வாட் இஸ் ஆர் வேல்யூ, தென் வாட் இஸ் பை வேல்யூ, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதணும். ஸோ இது மெயின் ஃபார்முலா, அது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இது ஒரு ரிசல்ட்டாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரலோகிராம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் மாறிடும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேஸு. நெக்ஸ்ட் கேஸு, இப்போ ஆக்ட் ஆகிற ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது Q ஈக்குவல் டு P. ஸோ முன்னாடி கொடுத்துருக்க ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் Qக்கு P சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணோன்னா ஆரோட வேல்யூ வந்து 2P காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2ன்னு கிடச்சிரும். அண்ட் tan பை வேல்யூ பார்த்தீங்கன்னா tan ஆல்ஃபா பை 2ன்னு கிடைக்கும். ஸோ அதாவது என்னன்னா பை ஈக்குவல் டு ஆல்ஃபா பை 2. ஸோ இதையும் செப்பரேட் ரிசல்ட்டாக கேட்கலாம். அதாவது டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா வாட் இஸ் ஆர், வாட் இஸ் பை, இந்த மாதிரி கேட்டால் நம்ம இது எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ரிசல்ட் வந்து என்னன்னா அந்த ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா காஸ் ஆல்ஃபா வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ரிசல்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் ஆல்ஃபாக்கு மேக்ஸிமம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். காஸ் ஆல்ஃபாவோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னன்னா +1. அது எப்போ அட்டைன் ஆகும், நம்மளுக்கு ஆல்ஃபா வந்து 0 டிகிரியாக இருக்கும்போது. ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ரிசல்ட்டில் ஆல்ஃபாக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு மேக்னிடியூடோட கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஆரோட ஃபார்முலா நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமா, அதில் வந்து நாம் ஆல்ஃபாக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது ஜென்ரலாக ப்ராப்ளத்தில் கேட்பாங்க. ப்ராப்ளத்தில் வந்து உங்களுக்கு PQ வேல்யூஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. மென்ஷன் பண்ணி ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாகவே ஆர் ஈக்குவல் டு P ப்ளஸ் கியூன்னு எழுதிடலாம். நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆர் வந்து P ப்ளஸ் கியூன்னு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிலனா ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஆர் எப்போ கிரேட்டராக இருக்குன்னா காஸ் ஆல்ஃபா கிரேட்டர், ஆல்ஃபாக்கு 0. ஸோ அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் ஆல்ஃபாக்கு 0 போட்டே நம்ம வந்து இதை எழுதிக்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் ஆல்ஃபாக்கு நம்ம 0 போட்டு அது கண்டுபிடிக்கிறது. இது வந்து a + b the whole square ஃபார்முலாவில் மாறிடுறதுனால நம்மளுக்கு P + Q டைரெக்டாக கிடச்சிரும். ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோட லீஸ்ட் வேல்யூ எப்போ அட்டைன் ஆகுனா காஸ் ஆல்ஃபா வந்து லீஸ்டாக இருக்கும்போது. காஸ் ஆல்ஃபாவோட லீஸ்ட் வேல்யூ வந்து என்னதுன்னா -1. அப்போ ஆல்ஃபா வந்து என்னவா இருக்கும், நம்மளுக்கு 180. ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ரிசல்ட்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ஃபாக்கு வந்து 180 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது வந்து டைரெக்டாகவும் கேட்கலாம், மோஸ்ட்லி ப்ராப்ளத்தில் தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் லீஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஆங்கிள் கொடுக்கலையே நீங்கள் யோசிக்கக்கூடாது. கிரேட்டஸ்ட் வேல்யூனா ஆல்ஃபா, மேக்ஸிமம் வேல்யூக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆல்ஃபாக்கு 0 எடுத்துக்கணும். லீஸ்ட் வேல்யூக்கும் நம்ம ஆல்ஃபாக்கு 180 எடுத்துக்கணும். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு ரிசல்டன் வந்து ஆர் வந்து P டிஃபரன்ஸ் Q, அதாவது எது கிரேட்டட் மேக்னிடியூடோ அதை எடுத்துக்குவோம். Q கிரேட்டராக இருந்தால் Q மைனஸ் P வரும், P கிரேட்டராக இருந்தால் P மைனஸ் Qன்னு எழுதுவோம். ஜென்ரலாக சொல்லும் போது P டிஃபரன்ஸ் Q. ஸோ இந்த 4 ரிசல்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனும் இந்த 4 ரிசல்ட்டும் கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணியிருக்க ஜென்ரல் ரிசல்ட்ஸ் வந்து ஜென்ரல் தீரம் வந்து பார்க்கலாம். இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் கேட்கலாம் அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். நம்ம முன்னாடி வந்து பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோமா, அதோட சிம்பிள் டிடக்ஷன் தான் வந்து என்னன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு பாயிண்ட்ல பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோமா. ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் தான் என்னன்னா ஒரு பாயிண்ட்ல 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த டயக்ராத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே P, இங்கே Q, R. ஸோ இந்த மாதிரி 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை வந்து நாம் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணி எழுத முடியும். டைரக்ஷன் மாற்றாமல் எழுதலாம். அதை எழுதும்போது அப்படி எழுத முடிஞ்சதுன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 forces acting at a point can be represented in magnitude and direction by the sides of the triangle. இந்த 3 ஃபோர்ஸையும் ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸை நம்மளால எழுத முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னவா தான் இருக்குன்னா ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஈக்குலிபிரியத்தில் வந்து நம்மளுக்கு டேஷ் வச்சு கேட்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே PQR இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா AB வந்து P ரெப்ரசன்ட் பண்ணுது, அதே டைரக்ஷனில் போட்டிருப்போம். Q பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன், ஸோ இந்த டைரக்ஷனில் Q. R பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கா, ஸோ இது R.
ஸோ ஏபி இது வந்து ஏபி, Q வந்து ஏடி, Q வந்து ஏடிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும், R வந்து ஏசி. ஸோ அதை போட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணனா எனக்கு ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளை நல்லா எழுத முடியும். ஸோ இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் இது மாதிரி எழுத முடியும். இதை வந்து எப்படி நம்ம ட்ரையாங்கிள் நம்ம சொல்கிறோன்னா, இங்கே ஏடி இது வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பேரலோகிராமாக போட்டும்போது எனக்கு ஏடியும் பிசியும் சேமாக வரும். ஸோ இங்கே கியூவாக இருந்ததுன்னா பிசியும் வந்து கியூவாக தான் இருக்கும், அதே டைரக்ஷனில் தான் மாறாமல் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிங்கிறது எனக்கு ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து வெக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக எழுதும்போது ஏபி ப்ளஸ் பிசி, ஏன்னா பிசியும் ஏடியும் சேம், ரெண்டுமே கியூ தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் வச்சு எழுதலாம். ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸாக 3மே எழுத முடிஞ்சதுன்னா அது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கணும். ஸோ எழுதும்போது மேக்னிடியூட் டைரக்ஷனும் வந்து சேமாக இருக்கணும். அதுதான் வந்து இங்கே முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். நம்ம முன்னாடி பார்த்ததே தான். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுலேருந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து இதோட ட்ரையாங்கிளுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும், சட்டன் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸுக்கு வந்து இது வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. If the 3 forces acting at a point are such that their magnitude are proportional to the sides of the triangle and their directions are perpendicular to the corresponding sides, either all inwards or outwards, அப்படி இருந்தாலும் என்னவா இருக்கும்னா ஈக்குலிபிரியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 90 டிகிரியில் பர்பண்டிகுலராக இருக்குங்கிறதுனால இதோட சைட்ஸுக்கு இங்கே இருக்குமா. நம்ம முன்னாடி வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்ல, அதை தான் இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இதோட சைட்ஸுக்கு வந்து செட் ஆயிரும். ஜஸ்ட் இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு கூட வந்து செட் ஆயிரும். ஸோ பை ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் இது வந்து என்னவாயிரும், ஈக்குலிபிரியமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து இன்வர்ட்ஸும் எடுத்துக்கலாம், அவுட்வர்ட்ஸ் எடுத்தாலும் அது ஈக்குலிபிரியம் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஜஸ்ட் இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா அது கூட கோயின்சைட் ஆகும். ஸோ இங்கே வந்து பர்பண்டிகுலர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே பர்பண்டிகுலர் இல்லாமல் சட்டன் ஆங்கிள் எல்லாமே வந்து சட்டன் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அதாவது இங்கேயும் 60, இங்கேயும் 60, இங்கேயும் 60 இருந்தாலும் இதை வந்து 60 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட சைட்ஸுக்கு வந்து கோயின்சைட் ஆயிரும். அப்போவும் இந்த சிஸ்டம் வந்து எதில் இருக்குன்னா ஈக்குலிபிரியமாக இருக்கும். அது வந்து ஒரு ரிசல்ட்டு. ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டோம், பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ். கான்வர்ஸ் தான் என்னென்னா முன்னாடி பார்த்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட அதர் பார்ட். அதாவது 3 ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் எழுத முடியும். அதை வந்து அதை ஒவ்வொரு ஃபோர்ஸையும் வந்து அதோட சைட்ஸு, டைரக்ஷன், மேக்னிடியூட் மாறாமல் நம்மளால் எழுத முடியும். முன்னாடி வந்து இது இருந்துச்சுன்னா ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு பார்த்தோம். கான்வர்ஸ்னால் என்னது, ஈக்குலிபிரியமாக இருந்தால் 3 ஃபோர்ஸையும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் எழுத முடியும்னு சொல்கிறதா வந்து என்னதுன்னா கான்வர்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், அதாவது ரெண்டுமே வந்து டேலி ஆகும். நெக்ஸ்ட்டு நாம் பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டு பர்பண்டிகுலர் பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறது பற்றி பார்த்தோம். ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து ஒரு பாயிண்டில் 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறது பார்த்தோம். இப்போ பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னா ஒரு பாயிண்டில் எத்தனை வேணாலும் ஆக்ட் ஆகலாம். மோர் தென் 3 வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதா வந்து பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ ஒரு பாயிண்டில் எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பாலிகனோட சைட்ஸாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கும் போது நம்மளுக்கு 3 சைட்ஸ் இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் கிடைக்கிது. இதே 4 சைட்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி 5 சைட்ஸ்னால் இந்த ஷேப் கிடைக்கும். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம ஒரு பாலிகனோட சைட்ஸாக கொண்டு வந்து எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த இது வந்து என்னவா இருக்குன்னா ஃபோர்ஸஸ் எல்லாமே ஈக்குலிபிரியமாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து என்னென்னா பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு பாயிண்டில் எத்தனை ஃபோர்ஸஸ் வேணாலும் ஆக்ட் ஆகலாம். அந்த ஃபோர்ஸஸை நம்ம ஒரு பாலிகனோட சைட்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணி மேக்னிடியூட், டைரக்ஷன் மாற்றாமல் எழுத முடிஞ்சதுன்னா அந்த ஃபோர்ஸஸ் ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதுதான் வந்து பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸ். பட் அதோட கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் ட்ரூ, பாலிகன் ஆஃப் ஃபோர்ஸஸோட கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் நாம ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் லாமிஸ் தியரம் பார்க்கலாம். லாமிஸ் தியரம் வந்து என்னன்னா
கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம்ல, அதோட ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் தான் வந்து என்னன்னா லாமிஸ் தியரம். கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸோட ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம் தான் வந்து என்னன்னா லாமிஸ் தியரம். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். நிறைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான். இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இஃப் 3 forces ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் இன் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த பாயிண்ட்ல 3 forces ஆக்ட் ஆகுது. இப்போ PQR இது வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு வச்சுக்கிறேன். தென் ஈச் force is proportional to the sine of the angle between the others two. ஸோ ஒவ்வொரு ஃபோர்ஸும் proportional to the sine of the angle between others two. இதுதான் வந்து லாமிஸ் தியரம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பாயிண்டில் நான் PQR ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துட்டேன்னா, இப்போ நான் எழுதும் போது இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து இங்கே என்னது P. இப்போ P டிவைடட் பை அடுத்த 2 ஃபோர்ஸஸ் என்னது QR. இதுக்கு ரெண்டுக்கு இருக்க ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷன், சைனோட ஆங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சைன் ஆஃப் Qவும் Rக்கும் இருக்கிற ஆங்கிளுக்கு P வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி Q எடுத்துட்டோன்னா Q வந்துக்கு இதுக்கு என்ன இருக்கு, ஆரும் Pயும். ஸோ சைன் ஆஃப் R, P. இதையே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கேட்கலாம், அதனால தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது R பை சைன் ஆஃப் ஆருக்கு ஆப்போசிட்டில் இருக்க மற்ற 2 ஆங்கிள் வந்து என்னது, Pக்கும் Qக்கும் இருக்க ஆங்கிள். ஸோ சைன் ஆஃப் P, Q. ஸோ இதுதான் வந்து லாமிஸ் தியரம். ஸோ அங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதோட சைன் ஆஃப் அந்த ஆங்கிள் வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், இதான் லாமிஸ் தியரம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பேரலோகிராமோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து பார்க்கலாம். த ஃபோர்ஸஸ் லாம்டா OA பார் அண்ட் மியூ OA பார். ஸோ ட்ரையாங்குலர் ஃபோர்ஸஸ் நம்ம பேரலோகிராம் ஃபோர்ஸஸ் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து ஓங்கிற பாயிண்ட்ல லாம்டா OAR அண்ட் மியூ OBங்கிற 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். along the line OA and OB. their ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா, இந்த டயகனலில் தான் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதோட ரிசல்டன்ட் வந்து லாம்டா ப்ளஸ் மியூ இன்ட்டு OC பார். இந்த சிங்கிறது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். சச் தட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, லாம்டா AC ஈக்குவல் டு மியூ CBயாக இருக்கும். ஸோ இது வந்து வெக்டரிக்கல் ரெப்ரசன்டேஷன் எழுதும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ நம்ம முன்னாடி பார்க்கும்போது இங்கே வெயிட்டேஜ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே லாம்டா மியூங்கிற வெயிட்டேஜ் கொடுத்து எழுதும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். முன்னாடி பார்க்கும்போது OA ப்ளஸ் OB ஈக்குவல் டு OC மட்டும் பார்த்துருப்போம். இங்கே லாம்டா மியூங்கிற வெயிட்டேஜ் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ரிசல்ட்டோட இதோட ஸ்பெஷல் கேசஸ் தான் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இந்த ரிசல்ட்டில் நம்ம லாம்டாக்கும் மியூக்கும் வந்து 1 வேல்யூ அசைன் பண்ணோன்னா நம்மளுக்கு OA ப்ளஸ் OB ஈக்குவல் டு 2 OCன்னு வரும். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் பேசிக்காக இருக்க ஜென்ரல் லாஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்டன்ட் PQ ஆல்ஃபா கொடுத்து தான் வந்து ஜென்ரலாக ப்ராப்ளம் வந்து இந்த பார்ட்டில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஒரு சம், அதாவது லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை வந்து இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் 3P 5P இஸ் ஈக்குவல் டு 7P. அதாவது ரிசல்டன்ட், இந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து 7P. அப்போ இது வந்து R. இந்த 2 ஃபோர்ஸஸையும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா PQ. the angle between the forces is ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து இதை ஆல்ஃபா tan ஆல்ஃபா ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டைரெக்டாக ஆரில் வச்சே போட்டேன். ஆர் வந்து என்னன்னு தெரியுமா எனக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா. ஸோ இதுலேருந்து ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக R ஸ்கொயர் எழுதிட்டேன். இப்போ PQR வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதணுன்னா நம்மளுக்கு 15P ஸ்கொயர் ஈக்குவல் டு 30P ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா. இதெல்லாம் சிம்பிள் வேல்யூங்கிறதுனால நான் எலாபரேட்டாக சொல்லலை. இப்போ இதுலேருந்து காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிங்க. P ஸ்கொயர் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1/2 கிடச்சிரும். அப்போ ஆல்ஃபாவோட எந்த வேல்யூக்கு 1/2 கிடைக்கும் நம்மளுக்கு 60. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 60 டிகிரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன். இது வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம் தான். 2 forces of magnitude MP plus NQ and NP minus MQ are acting at a point inclined at an angle alpha to each other.
and their resultant is this. Then find alpha. இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இது வந்து என்னதுன்னா P, இது வந்து Q, R கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதே தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போகிறேங்க. ஜஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஆன்சர் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு π/2ன்னு கிடைக்கும். இதில் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதெல்லாம் போட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணோன்னா நிறைய டேர்ம்ஸ் கேன்சல் ஆகி ஈஸியாக கிடச்சிரும். ஸோ MP and Qன்னு இருக்கிறதுனால காம்ப்ளிகேட்டட் நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி தான் ஜஸ்ட் a + b த ஹோல் ஸ்கொயரும் அந்த அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் போட்டோன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு π/2ன்னு கிடச்சிரும். இது கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம் தான். ஸோ இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சில சாம்பிள்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். PQ ஆல்ஃபா கொடுத்து R கண்டுபிடிக்கிறது, PR ஆல்ஃபா கொடுத்து Q கண்டுபிடிக்கிற மாதிரி, இதெல்லாமே ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே ஈஸியாக வந்துடும். இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 12/3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு sin ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிரும். இங்கிருந்து sin ஆல்ஃபா ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா தெரிஞ்சதுன்னா ஆர் ஃபார்முலால ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அந்த பேரலோகிராம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் இதுவும் வந்து சேமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சைன் காஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நம்மளுக்கு சைன் வேல்யூ இருக்குமா, இதிலிருந்து காஸ் வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஆர் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி நம்ம காஸ் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பேஸ் பண்ணியிருக்க சில ரிசல்ட்ஸு. ஸோ எதுக்குமே ப்ரூஃப் கொடுக்காம டைரெக்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸாக கொடுக்குறேன். First, the resultant of two forces P and Q acting at a certain angle is X, and that of P R acting at the same angle is also X. The resultant of Q R again acting at the same angle is Y. Then இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட் வந்து P வந்து x² + QR whole power 1/2 இருக்கும். அப்படி இல்லைன்னா QR into Q plus R by Q² plus R² minus Y² இருக்கும். அதோட இதில் வந்து P plus Q plus R equal to 0வாக இருந்ததுன்னா Yயும் Xும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் அதோட ஆங்கிள் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம இது கால்குலேட் பண்ணுறது. இது ஒரு ரிசல்ட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு the resultant R of two forces P and Q inclined at one another at a given angle makes an angle pi with the direction of P. Then the resultant of forces P plus R and Q, ரிசல்டன்ட்டுக்கும் Qவும் ஆக்டிங் அட் த சேம் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா தென் அது வந்து எவ்வளோவா இருக்குன்னா π/2வாக இருக்கும். அதோட டைரக்ஷன் என்னவாக இருக்குன்னா P plus R. ஸோ மேக்ஸிமம் இதுதான் வந்து மல்டிபிள் சாய்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து டேஷாக வச்சேன், ஆங்கிளும் டைரக்ஷனும். The greatest and least magnitude of the resultant of two forces of constant magnitude are R and S respectively. When the forces acting at an angle 2π, then the resultant of the magnitude is this. ஆரும் எஸ்ஸும் வந்து கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆங்கிள் வந்து இது கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஆர் ரிசல்டன்டோட வேல்யூ வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு இது வந்து டேஷ் வச்சு கேட்கலாம். த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் P and Q ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் இருந்ததுன்னா தென் ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -P/Q. நெக்ஸ்ட்டு த ரிசல்டன்ட் ஆஃப் P and Q இஸ் ஆஃப் த மேக்னிடியூட் P. தென் இஃப் P இஸ் டபுள்டு, P டபுள்டு, then the new resultant is at right angle to Q and its magnitude will be, இது டபுள் ஆச்சுன்னா மேக்னிடியூட் வந்து √4p² minus q² இருக்கும். நெக்ஸ்ட் two equal forces act on a particle, then the angle between them is 60. When the square of their resultant is equal to 3 times their product. இது வந்து 60 இருந்ததுன்னா இது வந்து ரிசல்டன்ட் வந்து 3 times the product இருக்கும். Two equal forces are inclined at an angle 2 theta, then their resultant is 3 times as greater as when they are inclined at an angle 2π. இப்படி இருந்துச்சுன்னா then cos theta equal to 3 cos pi. இந்த ரிலேஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம்.
the forces of magnitude k cos alpha and k cos p act along CACB of triangle ABC. Then the resultant is, இதுக்கு ரெண்டுக்கும் resultant கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து k sin sin கிடைக்கும். Next, the resultant of two forces P and Q acting at an angle theta is equal to this one. When they are acting at an angle 90 by theta na இதோட angle இது இப்படி இருந்துச்சுன்னா then tan theta equal to m minus 1 by m plus 1 இருக்கும். Next, the resultant of two forces P and Q is R. If one of the forces is reversed in direction, then the resultant becomes R dash. Then R square plus R dash square is nothing but 2 into P square plus Q square இருக்கும். Next question, the resultant of forces P and Q is R. Q is doubled, R is doubled. R is doubled if Q is reversed. Then P is to Q is to R. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதோட ரேஷியோ வந்து √2 ஈஸ்ட்டு √3 ஈஸ்ட்டு √2 இந்த ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட், two forces P and Q act at a point along two straight lines making an angle alpha with each other and R is their resultant. Two other forces P dash and Q dash acting along the same two lines, line இது, have a resultant R dash. Then the angle இப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் வந்து இதுதான், இதோட ரிசல்டன் இதோட ஆங்கிள். ஸோ இது வந்து ஒரு டெரிவேஷன். இதெல்லாம் கேட்குறக்கு ரேர் சான்ஸ் இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஆர் அண்ட் ஆர் டேஷ் வில் ஆல்சோ இன்க்ளூட் அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து ரிசல்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாசிபிள் ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வரதெல்லாம் வந்து லாமிஸ் தியரத்தை பேஸ் பண்ணி வரது. இதுலேருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. Two forces act on a particle if the sum and difference of the forces at right angle. அதாவது sum of the forcesஸும் difference of the forcesஸும் right angle-ஆக இருந்துச்சுன்னா then the forces are of equal magnitude. இந்த ஒரு ரிசல்ட்டு. Next, if A and B are of two fixed points on the horizontal line at a distance C apart, two fine light strings AC and BC of length B and A respectively support a mass at capital C, then the tension of the string are in the ratio. எந்த ரேஷியோவில் இருக்குன்னா B into A square plus C square minus B square is to A into B square plus C square minus A squareங்கிற ரேஷியோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இந்த லாமிஸ் தியரத்தில் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் இந்த சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சென்ட்ராய்டு இந்த மாதிரி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதோட ரிசல்ட்டை வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க. அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது, பட் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள், பிக்யூஆர் ஆக்டிங் அலாங் த லைன்ஸ் இன் ஈக்குலிபிரியமாக இருந்து. இது வந்து காமன் கொஸ்டின். இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின். இப்போ பிக்யூஆர் வந்து ஓங்கிறது வந்து சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா பிக்யூஆர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்கும். இப்போ ஓங்கிறது வந்து இன் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா பிக்யூஆரோட ரேஷியோ இது. ஓங்கிறது ஆர்த்தோ சென்டராக இருந்ததுன்னா பிக்யூஆரோட ரேஷியோ இது. இது எல்லாமே செப்பரேட் கொஸ்டின். ஓங்கிறது சென்ட்ராய்டாக இருந்தால் பிக்யூஆரோட ரேஷியோ வந்து இது. ஸோ மற்றது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர், இன் சென்டர், சென்ட்ராய்டு வர்றது மென்ஷன் பண்ணியிருக்க ரிசல்ட்ஸை வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க. இது ஒரு 7-8 ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 4 வந்துருச்சு. இதெல்லாமே ஒரு ப்ராப்ளமாக வரதா இது. நான் அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வெயிட்ஸ் W, capital W, small w, capital W are attached to the points BCD respectively of a light strings AE, where BCD divide the string into 4 equal lengths. இப்படி இருந்துச்சுன்னா if the string hangs in the form of 4 consecutive sides of a regular octagon with an ends A and E attached to the points on the same level, இப்படி இருந்துச்சுன்னா capital W, small w இந்த ரிலேஷனில் இருக்கும். ஒரு லென்த்தி ப்ராப்ளம். இது வந்து ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ப்ராப்ளம் தான். வெயிட் இஸ் சப்போர்ட்டட் ஆன் அ ஸ்மூத் பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆல்ஃபா by a string inclined to the horizon at an angle gamma. If the slope of the plane be increased to beta and the slope of the string unaltered, the tension of the string is doubled. Then
இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு cot alpha minus 2 cos beta equal to tan lambda-வா இருக்கும். அடுத்தது இது ஒரு ரிசல்ட் தான். வேணுங்கிறவங்க இது படிச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ரீட் பண்ணல, காமிக்கிறேன். வேணுங்கிறவங்க இது பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா கூட இது ப்ராப்ளம் கேட்டால் போடலாம். Next, two forces act at a point and are such that if the direction of one is reversed, the direction of the result is turned through a right angle. Then the two forces must be equal in magnitude. The equal in magnitude வந்து ஆப்ஷனை வச்சு கேட்கலாம். Next, xy z acting in the vertices ABC respectively of the triangle, each perpendicular to opposite sides. Keep it in equilibrium. Then the ratio. இந்த மாதிரி ரேஷியோ வரதையும் omit பண்ணாம பாருங்க. Perpendicular to opposite side இருந்துச்சுன்னா then x by a equal to y by b equal to z by c இருக்கும். Next, a weight is suspended by means of two equal strings attached to 2 points in a horizontal line. If the length of the strings are increased, then tension is diminished. Next, if three forces represented in magnitude and direction by the bisectors of the angles of the triangle, all acting from the vertices be in equilibrium, then the triangle must be equilateral இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா triangle வந்து equilateral triangle இருக்கும். Next, ABC 3 points on the circumference of the circle and the forces P and Q act along these points. The resultant are along the tangent at B. Then P by BC equal to Q by AB equal to R by AC. நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டும் வேணுங்கிறவங்க படிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ரேர் தான், அதனால் பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை நெக்ஸ்ட், a particle is placed at the center of the circle and is acted on by the three forces PQR tending towards the angular points ABC of the circumscribed triangle. If the forces are in equilibrium இருந்துச்சுன்னா then P by cos A by 2 equal to Q by cos B by 2 equal to R by cos C by 2 இருக்கும். ஸோ இதில் ஏபிசிங்கிறதுல என்னென்னா ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ரிசல்ட்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் வரதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரேஷியோ வச்சும் கேட்கலாம், இந்த மாதிரி P by இது எந்த ஃபார்மில் கேட்டாலும் நமக்கு கரெக்டாக எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பேரலோகிராம் ஃபோர்ஸஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஏபிசிங்கிறது வந்து ட்ரையாங்கிள், ஜிங்கிறது சென்ட்ராய்டாக இருந்தால் தென் பி இஸ் எனி பாயிண்ட் இன் த பிளேன் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்படி இருந்தால் ரிசல்டன்ட் வந்து என்னென்னா 3 into PGயாக இருக்கும். இதிலலாம் வந்து என்னென்னா இந்த ரிசல்டன்ட்டை வச்சு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் 5 forces. இது வந்து ஒரு ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் ரேராக கேட்குறதா. 5 forces acting at a point are represented in magnitude and direction by the lines joining the vertices of any pentagon to the midpoints of their opposite sides. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா equilibrium position. Next, OA, OBC are the lines of action of two forces P and Q and their resultant are respectively. Any transversals meet the lines in element respectively. இப்படி இருந்துச்சுன்னா then P by OL plus O by OM equal to R by ON இருக்கும். Next result, இந்த ரிசல்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ABC is a triangle with a right angle at A. AD is perpendicular on BC. Then the resultant of the forces 1 by AB acting along AB and 1 by AC acting along AC, 1 by AD acting along AD. அதோட கரஸ்பாண்டிங் இருக்கு, இதாக வரும். நெக்ஸ்ட் இதையும் படிக்கணும், இது இம்பார்ட்டன்ட் கொஞ்சம். P is point on the plane of the triangle ABC. Iங்கிறது in center. Then the resultant of the forces வந்து PA sin A, PB sin B, PC sin C represent பண்ணா then 4PI cos A by 2, cos B by 2, cos C by 2 இருக்கும் இதோட ரிசல்டன்ட். இந்த ரிசல்ட் வந்து இம்பார்ட்டன்ட். சொன்ன மாதிரி அந்த இன்சென்டர் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி வரதெல்லாம் ஒமிட் பண்ணாமல் படிங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேராக கேட்குறது, இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த 3 டைம்ஸ் ஆஃப் PQ வச்சு நம்மளுக்கு கேட்கலாம். அதனால் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு காமிக்கிறேன், நீங்கள் ரிசல்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் தான். இஃப் ஓங்கிறது ஆர்த்தோ சென்டர் அண்ட் எஸ் இஸ் த சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா தென் SASBSCங்கிறது ரெப்ரசன்ட் பை SO, OA OBOCங்கிறது 2 into OS. இது கூட ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, இதை பேஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேர் ரிசல்ட் தான், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வரதெல்லாம் கொஞ்சம் குவாட்ரிலேட்டரில் வரும். ஜிங்கிறது எனி பாயிண்ட் அந்த குவாட்ரிலேட்டரல் ABCD, PQR is the midpoint of the sides, then the forces represented by OA, OB, OC, OD have the same resultant as the forces represented by OP, OQ, OR, OS. இது எல்லாமே கொஞ்சம் ரேர் ரிசல்ட் தான், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைசெக்ஸ் இந்த 2PR வச்சு கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை வேணுங்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனாக வச்சு வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சர்க்கம்ஸ்டன்ஸ் வச்சு வருதுனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 4 வந்தால் 4, 6 சைட்னா 6, அந்த மாதிரி எதாவது நீங்களும் உங்களுக்கு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்க்கணும். இப்போ SSங்கிறது சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் ABC அண்ட் இஃப் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் SASB ரெஸ்பெக்டிவ்லி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த BCCA-AB. இப்படி இருந்துச்சுன்னா தென் த ரிசல்டன்ட் வந்து ட்ரையாங்கிளோட இன்சென்டர் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது வந்து அப் டு இந்த லாமிஸ் தியரம், எக்ஸ்டெண்டட் பேரலோகிராம், பேசிக் லாஸ், அதை பேஸ் பண்ணி வர ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேரலல் ஃபோர்ஸஸ், கப்புள்ஸ், மூமெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.